ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ரேங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கல்யாணம் வீட்டு கத்திரிக்காய் சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து விட்டுக்கலாம். நான் சின்ன ஸ்பூன்றதுனால ஒன்று சேர்த்துருக்கேன், பெருசாக இருந்தால் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை முழுசாக சேர்த்து விட்டுக்கலாம். கூட காரத்துக்கு 2 பச்சை மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இது ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச கத்திரிக்காயை இதோடு சேர்த்து விட்டுக்கலாம். கத்திரிக்காயை நான் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதை சேர்த்து விட்டுடலாம். இப்போ காயை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்போ சாம்பார் இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பருப்பு வேக வச்ச தண்ணியை இதோடு சேர்த்து விட்டு நம்ம காயை நல்லா வேக வச்சுக்கலாம். பருப்பு வேக வச்ச தண்ணியில் காய் வேக வைக்கும் போது சாம்பார் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து விட்டுட்டு கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுக்கலாம். நான் பருப்பு வேக வைக்கும் போதே மஞ்சத்தூள் சேர்த்ததுனால இப்போ சேர்க்கல, இல்லைன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்து விட்டுட்டு இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம். காய் நல்லா வெந்து வரணும், அது வரை இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வருது. நம்ம காயுமே நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி இதோட சேர்த்து விட்டுடலாம். புளியோட பச்சை வாசனை போய் நல்லா கொதித்து வரணும், அது வரை இருக்கட்டும். இப்போ பாருங்கள், புளியோட பச்சை வாசனை போய் நல்லா கொதித்து வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம கடைஞ்சி எடுத்து வச்ச பருப்பை இதோட சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதுவும் நல்லா கொதித்து வரணும். இப்போ இதை மூடி வச்சிடலாம், இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வருது. இந்த ஸ்டேஜில் நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச சாம்பார் பொடி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து விட்டுக்கிறேன். வர கொத்தமல்லி, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், சீரகம், மிளகு, வரமிளகாய் தான் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு வறுத்தரைச்சி சேர்த்து விட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். கடைசியாக சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் இதோடு சேர்த்து விட்டுடலாம். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட கல்யாண வீட்டு கத்திரிக்காய் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.